மாமியார் கேள்வி என்ன வேகமாக ஓடுது டக்க முடியல. பார்த்து பார்த்து எங்க கீழே விழுந்து போறீங்க. இவன் வாய மூடுறி. எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள 1க்கு 2 பாத்ரூம் கட்டி வச்சிருக்கான். அங்கெல்லாம் போகாம இங்கே தான் வந்து போகணும் ஓடியது. ஒன் பாத்ரூம் போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எத்தனை புளிய மரம்? 1 2 3 4 5 5 புளிய மரம் இருக்குது. ஒரு மரத்துலேயே ஒரு 10 கிலோ காய்ச்சிருந்தா கூட 50 கிலோ புளி காய்க்குது ஒரு வருஷத்துக்கு. இந்த வருஷத்துக்கு ஒரு 5 கிலோ புளி நம்மளுக்கு கொடுத்தானுங்களா? எவ்வளோ இருந்தாலும் இவங்களுக்கு விடிய மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கணும்னா முக்காலும் அழுகுறானுங்கம்மா. என்ன சத்தம் அது? நம்ம ஃபோன் தான் அடிக்குது. நமக்கு யார் ஃபோன் பண்ணுறது? நம்ம வீட்டு நடக்கலாம் தான் நம்ம அவனுக்கு. ஹலோ, என்ன ராதிகா, சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? யோ கூறு கேட்டவனே, உன் கூட தான் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு கேட்க இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? அவசரமாக வேலை இருக்குதுன்னு ஒன்று இப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசினுக்க ஏமாத்திட்டு போயிருக்கியா? வேலை செய்ய எங்கே சுற்றினுக்கா? வேலையில் தானே இருக்கிறேன், போயிட்டு தான் சின்னக்கா. இப்போ ஊரில் தானே இருக்கிறா. இவளுக்கு நம்ம வேலைக்கு போனோமா போலியான்னு எப்படி தெரியும்? அப்படி சொல்லிட்டு எங்கன்னா ஊர் சுற்றினதுன்னு வச்சுக்க, கண்டுபிடிச்சினா அவனை அவ்வளோதான் நீ. ஐயா, வேலையில் தான் இருக்கிறேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? நீ வேலையை பார்க்க வேண்டியதானே? நான் என்ன கேட்க ஃபோன் பண்ணேன்னா, நைட்டுக்கு அங்கேயே இருப்பீங்களா இல்லை வீட்டுக்கு வந்துடுவீங்களான்னு கேட்க பண்ணேன். யோ உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு தானே வந்தேன். திங்கக்கிழமை தான் வருவேன்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ நான் அங்கே வந்துடுவேன் நைட்டுக்கா. ஒன்றும் தேவையில்லை. வீட்டில் மாடு தனியாக இருக்குது. நைட்டுக்கு அங்கே போ. வீட்டை போய் மாடு பார்த்துக்கோ. ஏண்டி, நான் மட்டும் தனியாக எப்படி வீட்டில் இருக்குது? எனக்கு பயமா இருக்காது? ஆமாம், சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கேன். அப்படி பயந்து போயிடும். 7 கழுத வயசாகுதுல்ல, உங்களுக்கு தான் பயம். உங்களுக்கு நான் ஒரு நாள் கூட தனியாக இருந்ததே இல்லையே தெரியுமா? ஒன்று எங்கள் அம்மா இருப்பாங்க என் கூட, இல்லை நீங்கள் இருப்பீங்க, இல்லை பசங்க எல்லாருமே இருப்பாங்க என் கூட. இப்போ தனியாக இருக்க சொல்கிறேன், என்னாலாம் இருக்க முடியாது. நான் அங்கே வந்துடுறேன். யோ நைட்டெல்லாம் மாடு கத்தின்னு இருக்கியா? மாடுக்கு வந்து தண்ணி காட்டணும், அதுக்கு வைக்க போடணும், அது புள்ள பிடிங்க போடணும். இதெல்லாம் யார் பார்க்கறது? நீங்கள் வந்து உட்காந்துங்கண்ணா. மாடு வேணா கூட்டின்னு வந்துட்டுமாங்க? எது மாடு போடணும் அப்படியா? யோ வாயில் எதுனா அசிங்கமாக வந்து அப்புறம் எதுனா திட்டிட்டு நம்ம திட்டிட்டு சொல்லாத. ஏண்டி, மாடு நம்ம வீட்டில் ஒரு ஆள் தெரியும், அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தானே நமக்கு. அதுக்காக ஊருக்கு போகிற இடத்துக்குலாம் கூட்டின்னு வருவியாதா? ஒழுங்கா நைட்டு வீட்டுக்கு போய் மாடை பார்த்துக்கோ. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இங்கே வந்து நின்று வச்சுக்கேன், அவ்வளோதான் நீ. சரி வச்சிடறேன். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. என்னடி வந்துடுவா நைட்டுக்காங்க? யோ சொல்கிறத கேளு. உங்கள் அம்மா வந்து துணியை துவச்சி காய வச்சுட்டு வந்துருக்காங்க. புரியுதா? அதில் எடுத்து உள்ளே வச்சு மச்சு வீடு அழகாக அடுக்கி வை. சாமானாலும் கழுவி பின்னாடி கவுத்து வச்சுப்பாங்க. அதில் எடுத்து உள்ளே வை. புரியுதா? வீடு வாசலாக சுத்தமாக வச்சிரு. நீ பாட்டு உள்ளே போயிட்டு இழுத்து போத்தினா தூங்கி கிடக்காத. மழை வந்துச்சுன்னா எல்லாம் நஞ்சு போயிடும். துவச்ச துணிங்களும் சாமான்களும் பொழுது போய் துணி வெயில காயக்கூடாது. எடுத்து வை. அவ்வளோதானே? வேற ஏதாவது இருக்குதா? அவ்வளோதான். மாடை வந்து வாசலே கட்டி வைக்காத. இப்போ சாணி போய் போட்டு வச்சிருக்கோம். அதில் வந்து க்ளீன் பண்ணி இருக்க முடியாதுனால. புரியுதா? பின்னாடி அந்த இது இருக்குல்ல, கொட்டை இருக்குல்ல, அதில் கொட்டையில் கட்டி வை. ஏண்டி, வாசலில் மாடு வந்து கோமியம் பெஞ்சாலோ சாணி போட்டாலோ லட்சுமி கடாச்சிண்டி, அது போய் வேணாம்னு சொல்கிறேன். நீ பார்த்தலாம் அப்படியா? என்ன தடவை பண்ணுற? வீட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டுரு. வீட்டுக்குள்ளே சாணி போட்டோம், கோமியம் போட்டோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. என்ன எனக்கு தான் வந்தது? நல்ல சொன்னால் இவளுக்கு பிடிக்காது. யோ சொல்கிறத மட்டும் செய்யி. கூட வாயாடி நிற்காத. யார் அதிக ஃபோனில் வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம்? ஒரு 1 பாத்ரூம் போயிட்டு எவ்வளோ நேரம் உங்களுக்கு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஆனால் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அடக்கி வச்சுருந்தேன். இப்போதான் கண்ணு நல்லா தெளிவாக தெரியுது. அதான் நீங்கள் என்ன கட் பண்ணலையா? நீ அங்கே யாருக்கிட்ட பேசினு இருக்கா? அக்காவா பக்கத்தில்? எங்கள் அக்கா இல்லை, உங்கள் அம்மா தான். பாத்ரூம்லாம் 1 பாத்ரூம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துக்கிறாங்க தோட்டத்துக்கு. அவ்வளோ தூரம் வந்துருக்கோம். ஏண்டி, பூச்சி போட்டு எதுனா இருக்க போதுடியா? எதுக்கு இங்கே வந்து இட்டு வந்துருக்கேன்? எங்கள் அம்மா வயசான காலத்தில். ஆமாம், நான் தான் இட்டு வந்தேன். அவங்க தான் நீங்கள் இட்டு வந்துருக்காங்க. யாருன்னு கேட்ட சொல்லுறா? யாரு? உங்கள் பிள்ளை தாத்தா. அவனா வேலை செய்யாம எதுக்கு ஃபோன் பேசினக்கா? வேலையை பார்க்க சொல்லுவானே. கேட்டதா? அவங்க அம்மா அவங்கள வேலையை பார்க்க சொன்னாங்க. வேங்க ஃபோனை. சரி வச்சுருந்தேன். பத்திரமா இருங்கோ. ராதிகா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? உங்க அண்ணன் கிட்ட சண்டை போடாம வாய் அடக்கமா வச்சு நிறு. அது எங்களுக்கு தெரியும். நீ ஃபோனை வை. வந்துட்டேன். அவன் தானே அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, பெயிண்ட் அடிச்சு தரணும், கிரக ப்ளஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட எதுக்கு பிளேடு போட்டுருக்கா பேசிய? ஆமாம், எங்கள் 2 பேருக்கு நேற்று கல்யாணம் ஆச்சு. நாங்கள் வந்து பிளேடு போட்டு பேசினிருக்கோம். மற்ற போயிட்டீங்களா? வாங்க போலாம். ஏண்டி, அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வந்து என்ன கூட்டின்னு போக சொல்றீ? எதுக்கத்த? நாளைக்கு காலையில் போலாம். ஏண்டி, நான் வீட்டுக்கு போனாவது மாடை பார்த்துப்பேன். நான் காலையில் அவனுக்கு சாப்பாடு போட்டு செஞ்சு கொடுப்பேன். இங்கே உட்காந்து அந்த வேலை யார் செய்யறது? நீங்கள் வேணா பொறுமையாக திருவிழா பார்த்துட்டு குத்தலாம் பார்த்துட்டு வந்து சேருங்க நாளைக்கு. அவன் வேலை முடிச்சது பக்கத்தில் போவான். என்ன கூட்டின்னு போக சொல்லு. அப்போ நைட்டுக்கு கோயிலுக்கு நீங்கள் வரலையா? திருவிழா பார்க்கறதுக்கு வரலையா? கூத்தலாம் பார்க்கறதுக்கு வரலையா? வீட்டுக்கு போறீங்களா? என் வயசு நிறைய திருவிழா பார்த்துட்டு நிறைய கூத்து பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நான் போகிறேன் வீட்டுக்கு. அப்படியா? அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. வேலை முடிச்சுட்டு போகும்போது உங்கள் அம்மா கூட்டின்னு போயிடுங்கண்ணே. ஆமாம் சொல்லிடு. அவரே நைட்டுக்கு இங்கே வரேன் தான் சொன்னார். நான் தான் சொன்னேன் மாடு பார்த்துக்குங்க, வீட்டில் துணியில் காய வச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்து வைங்க, சாமான எடுத்து உள்ள வைங்க, இங்கே வர வேணா அப்படின்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டி எங்கே இருக்கலாம் அங்கே தான் இருப்பான். பொண்டாட்டி முந்தானி குச்சினே சுற்றுவான் காலத்துக்கும். அவனை ஒன்றும் இங்கே இருக்க தேவையில்ல. என்னை மட்டும் கூட்டின்னு போக வந்து. சரிங்க அத்தை, போகும்போது கொஞ்சோண்டு மீன் குழம்பு, இறா, அப்புறம் நண்டு மீன்லாம் கொடுத்தான்ற மற்ற மீன்லாம் வீட்டுக்கு போய் சாதம் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லையா போகும்போது ஆளுக்கு 4 நாளைக்கு வாங்கணுமா, சாப்பிட்டோமா கும்பன் பட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் எதுக்குடி? ஐயோ நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. யார் சாப்பிட்றதுலாம் எடுத்துன்னு போய் வைங்க. நாளைக்கு வந்து சுட வச்சு மீன் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோக்குள்ள குழம்பு, எவ்வளோக்குள்ள மீன், எவ்வளோ நண்டு, எவ்வளோ யாரான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள இருக்குது. இது வேஸ்ட் ஆகிடும். இன்னும் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டுனா நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் சுட வச்சு வைங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டு மீதி வைங்க. மறுநாளைக்கு வச்சுக்கலாம். எது ஒன்றும் பண்ணு. சரி வாங்க போலாம். மொபைல் டிஃபன் பாக்ஸாக போய் தேடி இருக்கணும். பேச நம்ம வீட்டில் தான் அவ்வளோ டிஃபன் பாக்ஸ் இருக்குது. வரும்போது எடுத்து வந்துருக்கலாம். என்ன ஃபோன் பண்ணி சொல்லி எடுத்து வந்திருப்பேன். ஐயோ வீட்டில் எந்த இடத்துல நம்ம அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. இங்கேருந்து எடுத்து அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. அது வேற இது வேற. இடையே இந்த ஊரில் இடம் எவ்வளோ விலை போகுது தெரியலங்க. எப்படின்னா நம்ம ஊரை விட இங்கே அதிகமாக தான் விலை போவோம். பக்கத்துலேயே வேறு சந்தைலாம் போடுறாங்களே, மார்க்கெட்டில் வேறு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே விலை அதிகமாக தான் இருக்கும். அந்த காலத்துலேயே இடம்லாம் விலை கம்மியாக இருந்தது. ஒரு 10 இடம் 5 இடம் வாங்கி போட்டுருந்தா இப்போ வித்து நல்லா கோடி சொல்லுங்களா இருக்கலாம். எங்கே உன் மாமனார் என்ன வாழ விட்டான்?
முடிஞ்சு போத கண்டு எது கற்று பேசினீங்க. வாங்கி வச்சு இடத்துக்கு மேலே கூட கட்டலாம் வாங்க. இப்போ ஒரு இடமும் எவ்வளோ லட்சக்கணக்கில் விற்கிது. நம்மளால் வாங்க முடியுதா? வர வருமானம் சாப்பிட்றதுக்கும் படிக்க வைக்கிறதுக்குமே சரியா போகுது. எங்கே இந்த நல்ல நீர் வீடு வாசல் வாங்குறது? சதீஷ் படித்து பெரிய ஆளான பிறகு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே வாங்கலாம். சதீஷ் கண்டிப்பாக நல்ல வேலைக்கு தான் போவான். வாங்கலாம். அது வரைக்கும் கிளை உயிரோடு இருக்குமா? அவ்வளோதான் மலை மாதிரி நான் நம்பி இருக்கேன். அது கூட அடங்க மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது. ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது. இப்போ கூட எங்கே சுற்றி இருக்குன்னே தெரியல. ஊரை விட்டு ஊரை வந்திருக்குமே அடக்கடக்கமாக இருக்குன்னு கிடையாது. எங்கே போய் சுற்றி இருக்கான்னு தெரியல. என்னுடைய ஒன்றும் கூட தானே போயிருக்கான் கோயிலுக்கு. அந்த மைக் செட்டு சீரியல் செட்லாம் மாட்ட போகிறாங்களா? நான் போய் பார்க்குற பாட்டி அப்படி சொல்லிட்டு போனாங்கிட்ட. முதல்ல சொல்லிட்டு தான் போனேன். போகக்கூடாது இங்கே இருடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படிதான் சொன்னேன். நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணோம். உங்கள் அண்ணன் பையனும் இன்னும் ஆளை காணோம். கோயில் என்ன தான் இருப்பாங்க எல்லாரும். சாப்பிட்டானா இல்லையா தவன்? சாப்பிட்டான். மீன் குழம்பு ஊற்றி மீன் மட்டும் சாப்பிட்டான். அதுதான் என் கூட சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருந்தானே அவனுக்கு கறி மீன் நண்டு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுருப்பேன். அந்த எருமை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மீன் மட்டும் சாப்பிட்டு போய்க்குது. மட்டம் பார்த்துக்கலாம். சரி வாங்க வேகமா. நட ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. அண்ணனுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடலாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இதான் அண்ணன் பாட்டா? சின்ன தங்கம் இந்த சின்ன தங்கம் ஏன் கண்ணு கலங்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. நீ பார்த்து அப்படியே இஸ்துன்னு போயிட போகுது. ஏன் இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்தா? அது ஏங்க கேட்குற? எங்கள் மாமியாருக்கு 1 பாத்ரூம் வந்துச்சு. அதான் போயிட்டு வரோம். இல்லை வீட்டு போயிருந்தா 2 பாத்ரூம் தாங்க போக வேண்டியதானே. என் மாமியார் அங்கே பாத்ரூம்லாம் போவதா? அங்கே புளியா மரம் பற்றி அதை தாண்டி போயிட்டு வரோம். ஏன்டி அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு வராங்களா? நான் தான் கூட்டு போயிட்டு வரேன். கொழுப்பு போய் கிளவிக்கு எங்கள் பாத்ரூமில் போனால் வராதான். ஏன்னா அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போயிட்டு வருது. சரி நீ என்ன பண்ணிருக்கா? பார்த்தா தெரியல வீடு பெருக்கண்டி. நீ ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் எல்லாத்தையும் சுத்தமாக வந்துட்டு வேலை கறியா மாறிட்டு போயிருக்குதா? இல்லை வீட்டை பெருக்கின வேலை கறியா? நம்ம தானே இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தா அதை சுத்தமாக பெருக்கி வைக்கிறேன். உன்னை வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லி தான் கூட்டின்னு வந்தேன். அங்கே போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்டை பெருக்கிறேன் துணி துவைக்கிறேன் சாமான் தொலைக்கிறேன்னு சமைக்கிறேன்னு போய் நிற்காத அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தேன். சொல்லியும் தொலைப்பாட்டி எடுத்து பெருக்கி நிற்க. இல்லையா இது நம்ம அம்மா வீடு தானே. நம்ம வேலை செய்யாமல் வேறு யாரும் செய்வா? அன்றைக்கி உடம்பு சரியில்லை பாவம் அதே படுத்துனது. அதனால ஒரு சின்ன சின்ன வேலை நம்மளால முடிஞ்ச வேலை செய்யலாம் இல்லையே. அன்றைக்கி உடம்பு நல்லா இருந்தால் நம்மளை ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. தண்ணிக்கு கூட அந்த முழந்து கொடுக்கும். நமக்காக ஓடி வேலை செய்யும். ஆமா இப்படியே பெருமை பண்ணினே இரு. தலையில நல்லா முளை கரைக்க போறாங்க பாரு. ஏன்டி எத்தனை மாவு முன்னாடியே முளை அரைக்கிறதுக்கு என்ன காமெடியா? பசங்களை இங்கே ஆளை காண ஒருத்தர கூட அவங்க கோயிலுக்கு திருவிழாக்கு போத்து ரெடியாக இருக்காங்க. சரி நீ ரெடியாக ஒருத்தரத்து வரணும் வச்சுட்டு எனக்கு நடி முஞ்ச கழுவி கொண்டே கட்டிட்டுனா நான் எப்பவுமே ரெடி தான். இதே நம்ம பிறந்து வளர்ந்த ஊர். இங்கேயே கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோ. ஒழுங்கா வேற நல்ல பட்டு புடவையோ கட்டிக்கோ. ஹேர் ஸ்டைலாக நல்லா பண்ணிக்கோ. பூலாம் வச்சுக்கோ. அழகாவா எப்படி நேரமும் பண்ணாத மாதிரி இருப்பேன். ஏண்டி வயசான காலத்தில் எனக்கு எதுக்கு அதுல அப்படியே 80 வயசு ஆயிடுச்சு உனக்கு. இன்னும் 2 பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. இன்னும் உனக்கு சின்ன வயசு தான். ரொம்ப ஒன்றும் வயசான இல்லை. அப்படியே பேரம் பேக்கிறதுக்கியா? அப்படியே உடஞ்சி போயிடுவேன். ஓ மேக்கப் பண்ணுவேன் நல்லா. ஒவ்வொருத்தி எங்கன்னா சும்மா இருக்காளா? இந்தாங்கம்மா பணியாரம் சாப்பிடுங்கம்மா. இது எப்படி வந்தது? வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. நான் வந்து பேசவே இல்லை. ஓ அப்படியா? ராதிகா பணியாரம் சாப்பிடுமா. இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்? அதுவாம்மா அந்த வாழை மரம் வாழைக்குழலாம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர் வாங்கிறதுக்கு போயிருந்தேன். அப்புறம் அட்ரஸ்லாம் வாங்கணும்ல அவங்ககிட்ட அதில் வாங்கிறதுக்கு போனேன். எந்த இடம் போய் பார்த்து வச்சுட்டேன்னா நம்ம போய் இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதான் இடத்துல போய் பார்த்து வச்சுட்டு வந்தேன். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கேன். ராதிகா நீ பேசாத அண்ணன் கிட்ட எதுவும். ஏமா என் மேலே நம்ம போவோம். ஏன்னா அக்கா ஃபோன் பண்ணிச்சேன் நீ எடுக்கவே இல்லை. அதுவாம்மா அப்போதாம்மா வண்டி ஓடின்னு போயிருந்தேன். அப்போது வண்டி ஓடும் போது ஃபோன் எடுத்து பேச முடியுமா சொல்லு. அதனால அப்புறமா ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் மறந்தே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து ஃபோன் வந்ததுன்னு. ஆமா இது அவர் பொண்டாட்டி ஃபோன் பண்ணியிருந்தா உடனே ஒரே ரிங்ல எடுத்துருப்பாரு. தங்கச்சி தானே அவளுக்கு வேலை வெட்டி இல்லாம ஃபோன் பண்றா அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோனே எடுக்கல. ஏமா இப்படி பேசுற? அண்ணன் எப்பயும் அந்த மாதிரி நினைச்சிருக்கேனா? எனக்கு இந்த உலகத்துல எல்லாரை விட தங்கச்சி தான் முக்கியம். எது தங்கச்சி தான் முக்கியமா? அப்ப நான் முக்கியம் இல்லையா? தங்கச்சினா 2 பேரும் சேர்ந்தம்மா. என் தங்கச்சிங்க தான் முக்கியம் எனக்கு. அப்படி சொல்லு. தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்ற. நான் உனக்கு அக்காவா? என்னம்மா முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தேன்னா? அதான் ஃபோன் எடுக்கல எதை சொல்ல முடியாது சொல்றீ. என்ன ஃபோன் பண்ணி என்னன்னு ஒரு நிமிஷம் கேட்டுருக்கலாம்ல. தப்புதாம்மா ஃபோன் எடுக்காது தப்பு தான். ஒரு வாரமா நீ பாட்டி கூட ஃபோன் எடுத்துக்கலாம். மணி ஆயிடுச்சு வீட்டில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னம்மா சரிம்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். நான் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரே ரிங்கில் நான் எடுத்துருவேன் பாரு. நான் செஞ்ச தப்புனா என்ன 2 அடி கூட அடிச்சிருங்கம்மா. என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கம்மா. என்னால் தாங்க முடியாதுமா. என் உலகமே நீங்கள் தானம்மா. நீங்கள் என்கிட்ட பேசலாம் என்ன பண்ணுவேன்? உடனே ஒரு நீலி கண்ணியை போட்டுட்டாமா. எங்க தான் வச்சிருப்பானா தண்ணியா கண்ணிலே வச்சு நின்று பம்பளது கட்சா அழுவதுக்கு. ஏன்னா நீ என்ன அழுவுற? அழுவதுனே என் மேலே கோவமாம்மா? கோவம்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நீ முதல்ல அழுகி நிப்பாட்டு. சுவிட்ச் போட்டமா ஆஃப் ஆகி போச்சே. எல்லாம் நடிப்பு தான் போல இருக்கு. சரிம்மா நான் அழுவல. எதுக்கு ஃபோன் பண்ணேன்? பணிக்காத எப்படி கூட நான் சொல்கிறேன். இந்தாம்மா சாப்பிட்டுனே சொல்லுமா. தீனி பண்ணார பணியாரத்தை பார்த்தோன்னா கோவத்தை எல்லாத்தையும் மறந்துச்சுப்பேன். சின்ன வயசுலேருந்து இது இப்படி தான் இருக்குது. ஒரு ரூபாய் சாக்லேட் கொடுத்துலாம் நான் இதை ஏமாத்திருக்கேன். இன்னும் அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைண்ணே. எங்கள் வீட்டுக்கார கிளம்புறேன்னு சொன்னார். அதனால தான் ஃபோன் பண்ணி உன்னை வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். அப்படியேம்மா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாரு எனக்காக? இல்லைண்ணே அவர் வெயிட் பண்ணல. நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ண சொன்னேன். அவர் வேலை இருக்குது நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னம்மா முக்கியமான விஷயம் எதுனா பேசணுமா? ஆமாண்ணே சொத்துலாம் எப்படி என்ன கணக்கில் எப்போ பிச்சு தருவீங்கன்னு கேட்கலாம் தான். என்னது? இருமா நீ வாய் வச்சு சும்மா அடி. எனக்கா இருந்தாலும் நம்ம சொத்து பிச்சு தானே தரணும். அது பிச்சு தரும்போது பிச்சு தரும். வாய் மூடு கொஞ்ச நேரம். ஓ மொத்த தின்னியே அமைக்கலான்னு பாக்குறியா? உங்களுக்கு இல்லாத சுத்தமா எல்லாமே உங்களுக்கு தான்மா. நீங்களா பார்த்து மிச்சம் மீதி என்ன கொடுத்தீங்க அதான் அண்ணாக்கு. இப்படியே வாயிலே வட சுட்டு நேரு.
என்ன அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்ணே. சும்மா கிண்டல் பண்ணுறேன் உங்களை. ஆமாம் மொத்தமாக அவன் பேரில் ஏதிங்க நான் மற்ற கோச்சு நம்ம 2 பேருக்கு போட போகிறான்னு மட்டும் தெரிஞ்சு நல்லா அப்படி மட்டும் நடக்கணும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. பணிக்கார சாப்பிடுமா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லு. ஆமாம் ரொம்ப முக்கியம். பணிக்கார ஊர் உலகத்தில் கிடைக்குமா எங்கன்னா முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி எதுனா கணக்குதா பாரு. அதெல்லாம் உனக்கு தின்னது கொடுத்து வாயாச்சு விட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சட்னி சூப்பராக இருக்குது. தீனி பண்டாரம் பணியாரத்தில் மட்டும் தேங்காய் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக சீவி போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கேன் செம்மையாக இருக்கும்.